ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் என்ன போடலான்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 அல்லது 3 விசில், நான் வந்து பேபி பொட்டேட்டோஸ் தான் போட போகிறேன், சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் போட போகிறேன். அது வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் வச்சா போதும். அதிகமாக விட்டோம்னா குழஞ்சிடும். அதனால் ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் இந்த நீளமாக கட் பண்ணி விட்டதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுணும். கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். கொஞ்சம் ப்ரௌனாக வந்த பிறகு மறுபடியும் என்ன போடலான்றது பார்ப்போம். இதுக்கப்புறம் இதில் வந்து பொடியாக கட் பண்ண தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் இந்த தக்காளி கட் பண்ணி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம். தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இப்போது வேக வச்ச பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம். அப்படி பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இதையும் நல்லா இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணியை ஊற்ற வேணாம். இதில் இருக்க எண்ணெயே இதுக்கு கரெக்டாக இருக்கும். மசாலாலாம் போட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் மிளகாய் தூள்லாம் போட வேண்டியிருக்கு. எல்லாம் போட்ட பிறகு ஒரு மூடி போட்டுட்டு கூட நீங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து இது மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் போட்டால் கூட நல்லாயிருக்கும். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்களா, இதில் இருக்க ஆயிலே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேபி பொட்டேட்டோஸ்லாம் பண்ணலாம், இல்லை பெரிய உருளைக்கிழங்கு கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,